இன்றைய வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இன்றைய நற்செய்தி அன்பு இல்லாமல் பயனில்லை. எனது ஸ்பெஷல் ஆர்டர் மேஜைக்கான துண்டுகளை பெட்டியிலிருந்து எடுத்து என் முன் வைத்த பிறகு ஏதோ சரியாக இல்லை என்பதை நான் கவனித்தேன். மேஜை அனைத்து அம்சங்களும் இருந்தது, ஆனால் அதன் கால்களில் ஒன்றை காணவில்லை. ஒரு கால் இல்லாமல் என்னால் மேஜையை வடிவமைக்க முடியவில்லை. அது பயனற்றதாகி விட்டது. ஒரு முக்கிய பகுதியை காணவில்லை எனில் உபயோகமாக இல்லாமல் இருப்பது மேஜை மட்டுமல்ல. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் தனது வாசகர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான முக்கிய பகுதி அவர்களிடம் காணவில்லை என்பதை நினைவூட்டுகிறார். விசுவாசிகள் பல ஆவிக்குரிய வரங்களை கொண்டிருந்தனர், ஆனால் அவர்களிடத்தில் அன்பு இல்லை. தனது கருத்தை வலியுறுத்த மிகைப்படுத்தப்பட்ட மொழியை பயன்படுத்தி பவுல் எழுதினார். அவருடைய விசுவாசிகளுக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், அவர்கள் தங்களுக்கு சொந்தமான ஒவ்வொரு பொருளையும் கொடுத்தாலும், அவர்கள் விருப்பத்துடன் கஷ்டங்களை அனுபவித்தாலும், அன்பின் அடிப்படையின்றி அவர்களின் செயல்கள் அனைத்திற்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுதும் பாதுகாக்கும் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் இருக்கும் அன்பின் அழகை விவரிக்கும் வகையில் அவர்களின் செயல்களில் அன்பை எப்பொழுதும் பிரதிபலிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை ஊக்குவித்தார். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தும் போது ஒருவேளை நம்முடைய விசுவாச சமூகங்களில் கற்பிக்க, ஊக்குவிக்க அல்லது சேவை செய்ய அன்பு பிரதானமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இல்லையெனில் அது ஒரு கால் இல்லாத மேஜை போன்றது. அது வடிவமைக்கப்பட்ட உண்மையான நோக்கத்தை அடைய முடியாது.